நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்த வழக்கில் அவரது மகனிடம் டிஎன்ஏ சோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்டது ஜெயக்குமார் தானா என்பதை உறுதி செய்ய அவரது மகனிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்டது ஜெயக்குமார் தானா என கண்டறிய டிஎன்ஏ சோதனை நடத்த குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளனர். ஜெயக்குமார் தனசிங் மகனிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய அவரின் குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளனர். எரிந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டதால் கிடைத்தது அவரின் உடல்தானா என்பதை உறுதி செய்வதற்காக அவரது மகனிடம் டிஎன்ஏ பரிசோதனை நடத்த குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இவரின் மரண வழக்கை விசாரிப்பதற்காக 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். ராஜகிருஷ்ணா, முதற்கட்ட விவரம் என்ன? பிரியதர்ஷினி, 2ஆம் தேதி ஜெயக்குமார் காணாம போனதிலிருந்து பின்பு 4ஆம் தேதி அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடலானது முழுவதும் முகம் மற்றும் உடல் பாகங்கள் அனைவுமே எரிந்த நிலையில், மிகவும் கரிந்த நிலையில், உடல் அடையாளம் தெரியாத அளவிற்கு முகம் சிதைந்த அளவில் இருந்ததன் காரணத்தினாலே இவரது உடல் அவரது மகன் என்னுடைய தந்தை தான் என கூறியதை அடுத்துதான் அந்த உடல் இங்கிருந்து பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்பு அங்கு பிரேத பரிசோதனை முடிந்து நேற்று காலை வீட்டிற்கு கொண்டு வந்து இறுதி அஞ்சலிக்காக வைத்திருந்தனர். அப்போது அவருடைய மனைவி ஜெயந்தி, இது என்னுடைய கணவர் இல்லை, இது வேறு ஒருவர், எனக்கு என்னுடைய கணவரை கண்டுபிடித்து தாருங்கள் என அழுது கொண்டிருந்தார். இதன் அடிப்படையாக இன்று அவருடைய குடும்பத்தினர் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும், இல்லை இது என்னுடைய கணவர் இல்லை, நீங்கள் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் கூறியதை அடுத்து அவருடைய மகன் கருப்பையா ஜெஃப்ரின் என்பவருக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என அவர் தாய் கூறியதை அடுத்து அவருக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்து இருப்பதாக குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இன்று மதியம் அல்லது மாலை இந்த டிஎன்ஏ பரிசோதனை நடைபெறும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். நிச்சயமா உயிரிழந்தது ஜெயக்குமார் தானா அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கிறதுக்காக குடும்பத்தினர் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாயங்காலம் நேரத்துல இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பரிசோதனை மேற்கொண்டதுக்கு அப்புறமா அதோட முடிவுகள் வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஏன்னா அதை எதிர்பார்த்து தானே குடும்பத்தினர் இருப்பாங்க. அவரது உறவினர்கள் 80% அவருடைய உடல் தான் என்பதை உறுதி செய்து விட்டனர். அவருடைய தாயினுடைய ஆறுதலுக்காக இந்த டிஎன்ஏ பரிசோதனை என்பது நடைபெறுகிறது. இன்று மாலை நடைபெற்றாலும் ஓரிரு நாளில் இந்த டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் தெரிய வரும் என தெரிகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா சந்தேகத்தின் அடிப்படையில இந்த மாதிரியான டிஎன்ஏ பரிசோதனைக்கு முடிவு செஞ்சு பரிசோதனை இன்று மாலை நடக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. ஓரிரு நாட்கள்ல முடிவுகள் வரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜு கிருஷ்ணா.